ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஆசைகள், நம்மளுடைய விருப்பங்கள் இது எல்லாம் ஈஸியாக நிறைவேறணும்னா நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபயர் என்பது இருக்கு. ஸோ இந்த ஃபயர் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபயர் இருக்கிறவங்க தான் பார்த்தீங்கன்னா ஆசைகளுக்கான முயற்சிகளை ஈடுபடுவோம். அதனால தான் நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்கோம், முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம கிட்ட அந்த ஃபயர் என்பது குறைந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளே ஒரு செல்ஃப் அனலைசிங் எப்படி பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, நிறைய போஸ்ட்பான் பண்ணுவோம். சின்ன வேலையை செய்தாவே ஒரு பெரிய வேலையை மலையை திருப்பி கவுத்தா மாதிரி ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்கும், ஒரு மலைப்பு இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாமே நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு டென்ஷன் ஆகும். ஏன்னா கோபம் என்பது நம்மளுடைய இயலாமையின் வெளிப்பாடு தான். கோபம் படுறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா மென்டலி வீக்கஸ்ட் பீப்புள்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக கோவப்படுவாங்க. அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மென்டலி வீக், மன அளவில் ரொம்ப பலகீனமானவங்க தான் கோபமே வரும். அதனால ஃபயர் அதிகமாக இருக்கிறவங்கள கோபம் இருக்காது, கான்ஃபிடென்ட்டாக மாறும். ஸோ அப்போ யாருக்கெல்லாம் உடம்புல நல்ல ஃபயர் என்பது இருக்கோ இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா லைஃப்ல சக்சஸ் பீப்புள்ஸ், அச்சீவர்ஸ். இவங்க தான் இந்த லைஃப்ல ட்ரீமை அச்சீவ் பண்ணுவாங்க சொல்லுவாங்க இல்லையா, இவங்க எல்லாரோட உடம்புலையும் நல்ல ஃபயர் என்பது இருக்கும். இந்த ஃபயரை எப்படி உருவாக்குறது, இந்த ஃபயரை நம்மளே எப்படி ஏற்படுத்துறது அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுவரையும் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பருக்கு ஒருவனை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இது போன்ற நல்ல தகவலுடன் விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.